ஹாய் ஆல் 30 days ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 17ல் இருக்கோம். இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைக்கி நான் ஃபுல் டே வந்து வெளியே தான் இருந்தேன். ஹோட்டலில் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் என்னோடய டயட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி எவ்வளோ சேஃப்டியாக சாப்பிட முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து வெயிட் செக் பண்ணல காலையில். ஏன்னா காலையிலே வெளியே கிளம்பிட்டேன். ஒரு முக்கியமான பர்த்டேன்றதுனால இன்றைக்கி ஃபுல் டே நான் வந்து வெளியே தான் இருக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ ஃபாஸ்டிங்கை வந்து நான் வந்து 20 hours முடிச்சுக்கிட்டேன். பட் எதுவும் ஜங்க் ஃபுட் எதுவும் சாப்பிடல, ஸ்வீட்ஸும் நான் எதுவும் சாப்பிடல. ஸோ ஃபாஸ்டிங் முடித்ததுமே நான் வந்து வெளியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து நாட்டுக்கோழி சூப் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்காக ஆனியன் போட்டு ஒரு 2 முட்டை போட்டு ஆம்லெட் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து கூட்டு இருந்துச்சு, கொஞ்சமாக காயும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து மூவி போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்ததுலேயே பெஸ்ட்டு ஸ்நாக்காக எனக்கு தெரிஞ்ச பாப்கார்ன் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சாரியை சிங்கிள் ப்ளீட் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் நான் வந்து வெயிட்டாக இருக்கும்போது என்னால் அப்படி போடவே முடியாது, ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய அந்த மாதிரி தான் போட ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாரி சிங்கிள் ப்ளீட் போட பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நைட் பார்த்தீங்கன்னா நைட்டுமே வெளியே தான் டின்னர் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாக வந்து நான் வெஜ் அத்து வந்து ஒரு 1/2 cup கிட்ட சாப்பிட்டேங்க. அப்புறம் சூப், வாழைத்தண்டு சூப்பும் சாப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.